சூதாட்டத்திலே தருமன் ஒவ்வொன்றாக பணயம் வைத்து ஒவ்வொன்றையும் இழந்து வருகிறான். தன்னுடைய ராஜ்யம், சகோதரர்கள் எல்லாவற்றையும் இழந்த பிறகு இறுதியாக தன்னையும் பணயம் வைத்து இழந்து விடுகிறார். अब आपके पास क्या है जिसे दाम पर लगाएंगे? இப்போது உங்களிடம் என்ன இருக்கிறது மீதம் அதை பணயம் வைத்து விளையாடுவதற்கு? ஆக ஒன்றுமில்லாதவர் ஆகிவிட்டீர்கள். ஆக துரியோதனன் இந்த சூதாட்டத்தின் விளைவாக பாண்டவர்களுடைய தேசத்தையும் பாண்டவர்களையும் தனதாக கொண்டு விடுகிறான். फिर भी एक चीज शेष है. சகுனி சொல்லுகிறான், இப்பவும் நீங்கள் ஒன்றுமில்லாதவர் ஆகிவிடவில்லை. உங்களிடம் ஒரு பொருள் இருக்கிறது. அதை வைத்து ஆடினீர்கள் என்றால் இதுவரையும் நீங்கள் இழந்த உங்களுடைய தேசம், சகோதரர்கள் அத்தனையும் திரும்ப பெற்றுவிடலாம் என்று கூறுகிறார். அது என்ன பொருள் என்று சபையர்களெல்லாம் கேட்கும்போது திரௌபதி என்று சொல்கிறான் சகுனி. அவர்களுடைய குறியே அதுதானே. இதை கேட்டதும் சபை நடுங்கி போகிறது. இது என்னது? ஒரு பெண்ணை நட்ட நடு சபைக்கு அழைப்பது என்பது நாகரிகம் அல்ல. இந்த அவமான காரியம் தருமனுக்கு மட்டும் அவமானம் அல்ல, இந்த ஏக சபைக்குமே அவமானமான விஷயம் என்று பலரும் அதை மனநொந்து பார்க்கிறார்கள். டீக்கைமே திரௌபதிக்கோ தாம்பர் லக்தாகும், அதாவது பரவாயில்லை, நான் திரௌபதியை பணயத்தில் வைக்கிறேன் என்று தருமன் கூறியவுடனே சூதாட்டம் தொடங்குகிறது. பகடை உருட்டப்படுகிறது. திரௌபதியையும் வென்றெடுத்து விடுகிறான் சகுனி தன்னுடைய ஆற்றலினாலே. ஆக எல்லாமும் துரியோதனனாக உடையதாக ஆகிவிட்ட பிறகு काकाश्री आप रणवास में जाएं और திரௌபதி को यहाँ ले आएंगे. சித்தப்பா, நீங்கள் அந்தபுரம் செல்லுங்கள், அங்கே இருக்கிற திரௌபதியை இங்கே அழைத்து பாருங்கள் என்று கோருகிறான் விதுரரிடம். மூர்க்க, வியர்த்தமே கியோம் மிருத்யுக்கோ நியோதா தே ரகா ஹை. முட்டாளே, நீ ஏண்டா அநியாயமாக இப்படி சாவுக்கு அழைப்பு விடுக்கிறாய்? विदरर मिக கோபத்தோடு கூறுகிறார். अपने आप को हार जाने के बाद युधिष्ठिर को कोई अधिकार नहीं था कि वह पांचाली को ताम पर लगाए. ऐसा लगता है कि गौरव का अंत समीप आ गया. தன்னைத்தானே சூதாட்டத்தில் இழந்துவிட்ட பிறகு தருமனுக்கு திரௌபதியை வைக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்படுமென்றால் அது கௌரவ வம்சம், அதாவது துரியோதனனுடைய கூட்டமே அழிவதற்கான காலம் நெருங்கிவிட்டதென்று ஒரு பொருளாகும் என்று விதுரர் கூறுகிறார். நீங்கள் எங்களுடைய வெற்றியிலே பொறாமை கொண்டு விட்டீர்கள். இது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று விதுரரை அவமதிக்கும் பொருட்டாக துரியோதனன் கூறிவிடுகிறார். விதுரர் மறுத்ததன் காரணமாக துரியோதனன் தன்னுடைய தேரோட்டியை, பிரதிகாமி, நீ அந்தபுரம் செல், அங்கே திரௌபதி இருப்பாள், திரௌபதியை நீ அழைத்து வா என்று கூறுகிறான். அவன் ஆணைக்கு இணங்கி தேரோட்டி அந்தபுரம் சென்று திரௌபதியை பார்த்து, மகாராணி, தர்மர் தங்களை சூதாட்டத்தில் வைத்து ஆடி தோற்றுவிட்டார். இந்த தேசமும் பஞ்சபாண்டவர்களும் நீங்களும் இப்போது துரியோதனனுடைய உடைமையாகிவிட்டீர்கள். உங்களை சபைக்கு அழைத்து வரும்படியாக துரியோதனனுடைய கட்டளை. இதோ ரதம் கொண்டு வந்திருக்கிறேன், புறப்படுங்கள் என்று கூறுகிறார். சாரதி, நீ போய் அந்த தோற்றுப்போன கில்லாடியிடம், அதாவது தர்மரை குறித்து சொல்லுகிறார், முதலில் தன்னை வைத்து ஆடி இழந்தாரா இல்லை என்னை வைத்து ஆடி இழந்தாரா என்று கேட்டுவா. அதன் பிறகே நான் சபைக்கு வர முடியும். அந்த பதிலை கொண்டு வந்து சபையின் நடுவே கூறுகிறான் தேரோட்டி ரத்திகாமி. அதெல்லாம் அவள் இங்கே வந்து கேட்டுக்கொள்ளட்டும், போய் திரௌபதியை அழைத்து வாடா என்று திரும்பவும் தேரோட்டி அனுப்புகிறான்.
இந்த முறை திரௌபதி முற்றாக மறுத்து விடுகிறாள். நான் வர முடியாது, சபைக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுத்து விடுகிறாள். இந்த பதிலை தேரோட்டி கூறவும் கோபமுற்ற துரியோதனன், துச்சாதனா, நீசல், அந்த இருமாப்பு பிடித்த பெண்ணை தலைமுடியை பிடித்து இழுத்து இங்கே கொண்டு வந்து சேர் என்று கூறுகிறார். அப்படியே துச்சாதனன் செல்லுகிறான். திரௌபதியை தலைமுடியை பிடித்து இழுத்து சபை நடுவே நிறுத்துகிறார். இப்போது இவர்கள் எல்லாம் என்னுடைமை ஆகிவிட்டார்கள். பஞ்சபாண்டவர்கள் அணிந்திருக்கிற சீரையும் அவளுடைய சேலையும் துகில் எறிந்து விடுங்கள் என்று ஆணையிடுகிறார். பஞ்சபாண்டவர்கள் தாமாகவே முன்வந்து தங்களுடைய மேலாடைகளை எடுத்து விடுகிறார்கள். திரௌபதியை துச்சாதனன் அவளுடைய சேலையை பிடித்து இழுத்து அதை உரிகிறான். இந்த நிலையிலே திரௌபதி கதியற்றவளாக பஞ்சபாண்டவர்களையெல்லாம் பார்க்கிறாள். தங்களை காப்பாற்றுவார்களா என்று அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் தோல்வி அவமானத்தால் அவர்கள் செயல்படுவதற்கு முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் ஒரு அதிசயம் நடக்கிறது. ஹே ஜெகதீஷ், ஹே பரமாத்மா, மேரி ரக்ஷா கரோ என்று கூறுகிறாள். கிருஷ்ணனை நோக்கி, ஏ ஜெகதீஷ், ஜெகத்தை காப்பவனே, பரமாத்மாவே, என்னை பாதுகாத்து அருள்வாய் என்று திரௌபதி கூறவும் அவளுடைய சேலை துச்சாதனன் இழுக்க இழுக்க சேலைகள் வந்தபடியே இருக்கிறது. சேலையினுடைய அளவு மலையளவு குவிகிறது சபை நடுவே. துச்சாதனன் வேர்த்து விறுவிறுத்து மயங்கி விழுகிறான். இருந்தாலும் திரௌபதியினுடைய சேலை அவிழவே இல்லை, அது நீண்டபடியே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே எழுந்து பரமாத்மா பரமாத்மா நமோஸ்துதே, பரமாத்மா நமோஸ்துதே என்று சொல்லுகிறார்கள். எஞ்சியதை நாளை காண்போமா?